மாளிகைப்பாறை கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழ்கின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, பட்டினத்தார் திருவடிகளே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி நல்லறலோடு கூப்பிட்டு மக்களை காப்பாற்றணுப்பா. கருப்பசாமி முதல் உத்தரவு சிங்கப்பூர். சிங்கப்பூர் வாங்க. சிங்கப்பூர் வாங்க, கொஞ்சம் வேகமா வாங்க, வழி விடுங்க. வழியில உட்கார்ந்திருக்கீங்க, வழி விடுங்க. என்னை படைத்ததெல்லாம் எல்லோர்க்கும் சொந்தமடா, எனது உனது என்பதெல்லாம். சிங்கப்பூர் சிங்கப்பூர் மகா கல்யாணத்தை பத்தி கேட்க வந்தது யாரு? கால் சொல்லலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 விதமான குடியிருப்புகளை சார்ந்தது உன்னுடைய எல்லைகள். ஒன்று சிங்கப்பூர், இன்னொன்று இந்தியாவுக்குள்ளே 2. சரிண்ணா? 3 விதமான இருப்பிடங்களை கொண்டவர்கள் நீங்கள். சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய இடம் செல்வத்தை நோக்கி தவழுகின்ற ஒரு பூமி. இன்னைக்கு உழைப்பையும் தன்னுடைய வாழ்க்கையும் செம்மைப்படுத்துவதற்காக வேற வழியில்னு போய் அடைக்கலமான இடம். ஆனால் இப்போ உன்னுடைய மகளுடைய வாழ்க்கையை பற்றி நான் கேட்டேன். அவளுடைய உள்ளம் நினைத்ததை செய்து அவள் உள்ளத்தை நாங்கள் பக்குவப்படுத்திக்கிடணும். எங்களுக்கு எதிர்ப்பாக அவள் மாறிவிடக்கூடாது. அதனால் அவள் சிந்திக்கின்ற இடம் சரிதானா, அந்த திருமணத்தை நடத்தி வைக்கலாமா வைக்கக்கூடாதா என்ற ஒரு அபிப்பிராய பேதம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. கால் ஒன்று வரலாம். அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம். அந்த பையனை நான் போய் பார்த்தேன். அவனுடைய ரத்தத்தில் அந்த ஜீனில் அவங்களுடைய முன்னோர்களுடைய நோய் சம்பந்தமான உணர்ச்சி அலைகள் இல்லை அப்படின்னு நேற்று உத்தரவாயிடுது. அது ஏன் அப்படி ஆச்சுன்னு கேட்டேன். பையனுடைய பாட்டிக்கு 45 வயசுக்கு மேலே தான் அந்த நோயே வந்திருக்கு. அது செயற்கையினால் வந்த நோய் தானே தவிர இயல்புப்படி மரபுப்படி வந்த நோய் அல்ல. அதனால் இந்த பையனுடைய பெற்றோர்கள் தோன்றுவதற்கு முன்னால் அந்த பாட்டி இணைஞ்சிருக்கா, நோய் இல்லாத உத்தமமாகவே இருந்திருக்கா. ஆகையினால் அந்த ஜீனில் அந்த கேன்சர் சம்பந்தமான பிரச்சனை இல்லை என்று நேற்று தீர்வாயிடுது. கால் ஒன்று வரலாம். முருகா, அதனால் அந்த பொண்ணுக்கு அந்த பையனை திருமணம் செய்து வைக்கலாம். எதிர்காலமும் சுபிட்சமாக இருக்கும். அவன் இப்போ ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி தொழில் பார்க்கறதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணியிருக்கிறான். அதில் உன்னுடைய பொண்ணவும் கூட அந்த தொழிலில் இணைச்சிக்கிடணுங்கிற ஒரு பிளானிங் அவங்க 2 பேருக்குள்ளே இருக்குது. புரியுதா? அதனால் அந்த எதிர்காலம் சுபிட்சமாக இருக்கும், சுகந்தமாக நடக்கும். அந்த திருமணத்தை வெற்றி அடைஞ்சிக்கலான்னு முதல் உத்தரவு. கால் ஒன்று வரலாம். இரண்டாவது உத்தரவாக திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அள்ளி வைத்த காணிக்கைகளெல்லாம் எங்கேன்னு கேளு அப்படின்னு கேட்டுச்சு. திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு காணிக்கைகள் உங்கள்கிட்ட இருக்குதாங்களா? அடுத்து எத்தனை முறை போடணும்னு கணக்கு வச்சுருக்கீங்களா? அந்த ஆமாம், அதான் கை நிறைய காட்டுறான். இன்னும் ஒரு முறையே கொண்டு வந்து செலுத்தியாச்சுன்னா உன் கடனை பூரா தீர்த்துருன்னு உத்தரவாயிடுது. அந்த கடனை தீர்த்து உங்களை செல்வாக்காக வாழ வச்சிருந்தேன்ப்பா. அதை மாதிரி இப்போ வரக்கூடிய வைகாசிக்குள்ளே அந்த திருமணத்தை பற்றி பேசி வெற்றிகரமாக ஆக்கி சம்மதிச்சிருவோம். பிள்ளைகளுடைய மனம் கோணாமல் இருக்க வழிவகுத்துருவோம். வேறு என்ன வேணும்?
முதல்ல பேச்சை மட்டும் சரி பண்ணிக்கிடுவோம், அதுக்கு அடுத்து ஆட்சியை கொடுப்போம். சரிண்ணா? கால் வந்துட்டு வரலாம். கருப்பசாமி, இந்த கடனை தீர்க்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன், நோயற்ற நிலைகளை தாரேன், இன்னும் ஒரு வாரம் நீங்கள் கேட்டுக்கலாம். என்ன வேணும்? ரெண்டாவது போன நோயற்ற வாழ்வோடு வாழ்வாள், ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பதவியை பெறுவாள். இந்தாப்பா பக்கத்தில் வரலாம். இனிமையான வாழ்க்கை பெருகும், என்னாலும் பொன்னாளாக இருக்க வழிவகுக்கிறேன். நல்லா வெற்றி உண்டு. கருப்பசாமி, ஆமாம், அமெரிக்கா இன்னைக்கு முதல்ல வெளிநாட்டிலேருந்து கரைச்சி கொண்டு வருவோம் எல்லாத்தையும். அமெரிக்கா என்னடா நீ இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் தொடர்புடையவன் அப்படி தானே? நான் அமெரிக்காவை மட்டும் கரெக்டாக கூப்பிடுதானே பார்க்குறேன். அமெரிக்கா வேற இருக்கீங்களா? வாங்க. இவா தான் அமெரிக்காயா? அமெரிக்கா பைத்தில் 1 வாடா தாடி வச்ச மாப்பிள்ள எங்கே பாருக்கான்? வாங்க வாங்க. வாங்க. நீங்கள் அமெரிக்காவா? அதை கூப்பிடலை நான். அமெரிக்கான்னு ஒரு தம்பியே வந்திருக்கானே. கருப்பசாமி, பைத்தில் 1, பைத்தில் 2, பைத்தில் 3, இலங்கை டு அமெரிக்கா. வாப்பா. கால் வந்துட்டு வரலாம். தாயாரின் சீதனமும் தம்பிமார் பெரும் பொருளும், உன்னுடைய தாயாருடைய அங்கத்தை சரியாக்கி 4 பேர்களைப் போல நல்ல முறையில் கைகால் பிணத்தோடு வாழ வச்சா போதுங்களா? 1. அடுத்து நிறைய பணங்கள் இப்போ நஷ்டமாகி தொட்டது துலங்காமல் மனவேதனையும் கஷ்டமும் இருக்குது. உன் சகோதரருடைய வாழ்வுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும். இந்தா புதுமையாக ஒரு வாழ்க்கை அமையும், வெற்றி அடைவாள். வேறு என்னடா வேணும்? கால் வந்துட்டு வரலாம். சரியா போயிடும், உட்காரலாம். உன்னுடைய உடலை கொஞ்சம் நான் ஆராய்ந்து பார்க்கணும். கண்ணை மூடியிரு பார்ப்போம். சரியா இருக்கா? சரி, கால் வந்துட்டு வா. யூரின் ப்ராஸ்டேட் வீங்கி இருக்குமோன்னு ஒரு சின்ன சந்தேகம் உனக்கு இருக்கலாம், இருக்கா? அதனால் அப்படி சர்க்குன்னு யூரின் போதே தவிர பியூராக போக மாட்டுக்கு. ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், சரியாயிரும்னு உத்தரவு. அந்த அளவுக்கு பாதிக்கலை. அதனால் எதிர்காலத்திலும் உனக்கு குழப்பம் இல்லை. கால் வந்துட்டு வா. முருகா, கனி கத்தி எங்க? அந்த இருக்குது காட்டா என் கையில் தாங்கடா. வாப்பா, பக்கத்தில் வா. இதை பையில் வச்சுக்கா. கருப்பசாமிக்கு குடிப்பா. நிப்பாட்டு. சரி, இந்தா வெற்றி ஆயிரும். நோய் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் கரெக்டாகி தரேன். இந்தா அடுத்து பணங்கள் நிறைய கிடைக்கும், தொழில் ஆரம்பிச்சுக்கலாம். இந்தா கல்யாணத்தை வெற்றியாக நடத்திக்கலாம்ப்பா. கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? சரி, கேட்டு பார்க்குறேன். 1 மதுரை மாநகர். மதுரை அங்கேயே நில்லுங்க, நான் உங்களை கூப்பிடுதேன். என் மூளையில் கட்டி இருக்குது கருப்பசாமி, அது கரையுமா கரையாதா? உங்களுக்கெல்லாம் மூளை நல்லா தான் இருக்குது, உட்காருங்க. தம்பி வேணும். இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வாப்பா.
ஒரு வண்டி எடுத்துகிட்டு டெய்லி சர்க்கஸ்காரன் கணக்க ரோட்டெலாம் சுற்றுது, எங்கடா போகிற? டெலிவரி வேலை பார்க்குறியா? கால் வந்துட்டு அதான் வண்டி இருக்கா. கொஞ்சம் கண்ணை முடிக்கா பார்ப்போம், பக்கத்தில் வா. எல்லாரும் யோசிப்பாங்க, ஆப்ரேஷன் பண்ணி கரைக்க வேண்டிய ஒரு பொருளை இவர் வார்த்தையை சொல்லி எப்படியா கரைச்சிருவார்னு பகுத்தறிவாளர்கள் சிந்திப்பாங்க. என்ன சிந்திப்பாங்களா, சிந்திக்க மாட்டாங்களாயா? அப்படி ஒரு அதிசயமா அப்படி நினைப்பான். ஒரு சில விஷயத்தை அப்படி செஞ்சிடலாம். அது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? உன்னை ஏசுனா உனக்கு கோபம் வருதுல்ல, வருதா? ஏன் வருது? எப்படி வந்துச்சு? காதில் கேட்டுச்சு, மனத்தில் போய் பட்டுது, உடனே ரத்தம் ஸ்பீடாக ஏறிச்சு, உணர்ச்சி வந்துச்சு, கோபம் வந்துச்சு, எல்லாம் வந்துருச்சு. அதை மாதிரி தான் நான் கொடுக்குற இந்த தெய்வீக வாக்கு அந்த மனசில் பதிஞ்சு உணர்ச்சியை தொட்டு அந்த நரம்பை போய் டச் ஆகும்போது அந்த பெண்டு விலகிரும், இவன் சரியாயிருவான். கால் வந்துட்டுவாடா, இதான் வேறு வேறு ஒன்றுமே கிடையாது. உட்கார். இப்போ அந்த கட்டி இருக்கிற பகுதியவே நினச்சிக்கா, இதை குடிச்சுக்கா. கூப்பிட கருப்புசாமிய. தேய்ச்சி குளிச்சுக்கா. 18 நாளையில் மெல்ல மெல்ல அது கரைந்து உனக்கு ஆபத்தில்லாத நிலையை தெளிவாக ஆக்கி கொடுக்கும். இப்போ உனக்கு வருமானங்கள் குறைவாக இருக்குன்னு சொல்லி இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலான்னு ஒரு சின்ன சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு உனக்கு மனைவி மக்கள் கொஞ்சம் உதவியும் செய்யணும், அந்த பணமும் கிடைக்கணும். வேற என்னப்பா வேணும்? இந்த ஒரு இடத்துக்காரன் அடுத்த வாரம் தருவான், வாங்கிக்கா, நல்லா இருக்கு. அதை ஊருக்காரன் வந்து கேட்கணுட்டா ராசா, நீ கேட்கக்கூடாது, போயிட்டு வாப்பா, என் பிள்ளை இல்லை, சந்தோஷமா இருக்கு. என்ன வந்துருக்க கருப்பசாமி. அதே மதுரை மாநகர் கருப்பசாமி, என் மகனுக்கு புத்தி மாறுமா? மாறாதான். ஓ மகனுக்கா? கால் வந்துட்டு வரலாம். ஓ மகனும் அப்படி தான் இருக்கானா? அது வாடா, உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா? மனதுக்குள்ள தவிப்பாக இருக்கடா. உண்மையை சொல்லவா பொய் சொல்லவாடா? உண்மையை சொல்லிடலாம். சரியான பேரா என்னப்பா அது? இன்னொரு தடவை கால் வந்துட்டுவாங்க. என் செல்ல குட்டிகளே, கருணை முகங்கள், வா வா. உன்னுடைய மகனுடைய மனத்தை போய் நான் பார்த்தேன். என்னத்தை பார்த்தேன்? மனத்தை போய் பார்த்தேன். அவன் என்ன காரணத்துக்காக இந்த மதுவை கையில் எடுக்கிறான் அப்படின்னு நான் கேட்டேன். ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம். லாஸ்ட்ல ஒரு அடி வரும், கவிஞனாக்கினாள் என்னை காலங்களில் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். எப்படி ஒரு பொம்பளை நினச்சி கவிஞனாக்குவா? தண்ணி காட்டிட்டானா இவன் கவிஞன் ஆயிடுவான். என்னடா, அவன் ஏமாத்திட்டானா இவன் கவிஞன் ஆயிடுவான். ஒன்று கவிஞனாகுவான், இல்லைனா குடிகாரன் ஆகுவான். புரியுதா? அதனால் அவன் மனத்தை பார்த்தேன், கொஞ்சம் சுத்தம் இல்லை. நம்ப மாட்டியா? வருத்தப்படக்கூடாது. அதான் வருத்தப்பட மாட்டீங்களான்னு நான் சொன்னேன். கொஞ்சம் மனத்துக்குள்ள ஒரு சின்ன அழுத்தம் இருக்குது. இது என்னதுமா? இது என்னடா? பூவுக்கு யாரடா இடையா சொல்லுவோம்? பெண்ணை சொல்லுவோம். புரியுதா உனக்கு? பாசம் வச்சுருக்க பிள்ளை மேலே நம்ப மாட்டேக்கியா? கொஞ்சம் மன அழுத்தம் இருக்குது. அந்த நிலையிலிருந்து அவனை திருத்தி நான் தெளிவு பண்ணி தந்தா போதுமில்ல? இந்தா வெட்டியாகி தரேன். வேற என்னப்பா வேணும்? யாருக்கு? இந்தா வெட்டியாக்கி தரேன். இனிமேல் எந்த அர்ச்சனும் இருக்காது. கடனாக்கி தரணும். கண்ணை மூடு. கருப்பசாமிக்கு குபேரா, இந்தா செல்வம் பெருகும், கடன் தீருண்டா. நல்லா. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு நான் தரக்கூடிய கனியை கொண்டு போய் வீட்டு ஆயிருவீங்க. போயிட்டு வாங்க, புண்ணியமா இருங்கப்பா, சந்தோஷம். கருப்பசாமி காரைக்குடி. காரைக்குடி பிடிச்சிக்கிட்டா? அன்னைக்கும் விட்டுட்டலா? பிடிச்சிட்டியா? கட்டிக்காரன். காரைக்குடி
இன்னும் 3 பேர் இருக்காங்களே. காரைக்குடி எல்லாரும் வாங்க. ஆகாய வெளிநாடு சொந்தமா எதுவும் இணைஞ்சிருக்க கால் வந்துட்டு வா. ஆகாய் மேலே போகுதுல ஆகாயம். விசாலாம் வந்தாச்சாடா? வா. ஏற்கனவே ஒரு 6 மாத காலங்களாக இந்த முயற்சிகள் செய்து நீ வீழ்ச்சி அடைஞ்சிருக்க. அதில் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் பணமும் கொடுத்து அதில் ஏமாற்றமும் நடந்திருக்கு. இப்போ அந்த விசா வருமா வராதா அல்லது வேறு இடத்துக்கு ட்ரை பண்ணட்டுமா? ஆனால் அங்கே இருந்தால் நம்ம கொஞ்சம் அனுபவமாக, அங்கே நிறைய இலங்கையை சார்ந்த மக்கள்லாம் அங்கே இருக்காங்க, அவங்களுடைய உதவி உனக்கு கொஞ்சம் கிடைக்கும். அதனால் தொழில் நல்லா இருக்கும்னு ஒரு சிந்தனை உன் உள்ளத்தில் இருக்குது. சரானாடா? கால் வந்துட்டு வா. என்னப்பா ஒன்று சொல்ல மாட்டுக்க. நம்ம சொன்ன யாரு கேட்காப்பா, பக்கத்தில் வரலாம். அதனால் கொஞ்சம் கண்ணை மூடு, கனடாவை பார்ப்போம். ஏழு நாள் கழித்து அங்கேருந்து ஒரு நல்ல பதில் வரும். நீ எல்லாம் தயாராக இருந்துக்கா, வெற்றியாகி தரேன். புண்ணியமாறு ஒரு முக்கியமான அரசு அதிகாரியின் மூலமாக உனக்கு அந்த உதவி கிடைக்கும். சரிண்ணா? சந்தோஷமாறு பெற்றுக்கொள்ளலாம். வேறு என்னப்பா வேணும்? அந்த சொத்து பிரச்சனைக்கு கொஞ்சம் போலீஸ் வழக்குகள் விசாரணை வரும். அதனால் அதை நான் ஜெயிச்சு தரேன். என்ன நீ நாளைக்கு காலையில் இருந்து பார்த்துட்டு போ. இந்த பணம் தரேன், வச்சுக்கோ. நல்லா இருக்கு. வா மகளே, ஓடியா. அதே காரைக்குடி எல்லை. கண்மூடும். நீங்கள் காரைக்குடியாடா? அப்படியா? நீங்கள் இல்லையா? காரைக்குடி பக்கம் உங்களுக்கு. சரிண்ணா? அதான் வெளிநாடு சம்பந்தமான தொழில் ஆரம்பித்து தெளிவில்லாமல் வேதனைப்பட்ட மகனுக்கு கால் ஒன்று சொல்லலாம். என்ன தொழில் ஆரம்பிச்சிருக்க? மண் பாத்திரம். சொப்பா ஏப்பா எவ்வளோ தூரம் போயிடுது. ஒரு கிடாய் வெட்ட வேண்டி இருக்குன்னு ஒன்று சொன்னாங்களா? சொல்லலையா? அங்கே உங்கள் சாமிக்கு ஒரு கிடாய் வெட்ட வேண்டி இருக்கு. எங்கேயெல்லாம் கிடையாது. ஆமாம், சரிண்ணா? அதை போய் ஓகே பண்ணிடு. உன்னுடைய மனைவிக்கும் உனக்கும் உயிர்கண்டம் இல்லாமல் காப்பாற்றி தரதுக்கு ஏமகாலத்திலிருந்து வரத்தை வாங்கி மறுதளிப்பு உண்டு. அதனால் இடைக்கண்டம் இல்லைன்னு உத்தரவாயிடுது. இந்தா இப்போ இடையில் இழந்து போன பணங்களை மீட்டி இந்த தொழிலை வளப்படுத்தி தந்தால் போதும்ல. உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றி தந்தால் போதும்ல. வேறு என்ன வேணும்? இந்தா 2 இடம் விற்றுரும். ஜெயிச்சுக்கா. அன்னதான கட்டளைக்கு என்ன தருவேன்? அதே நடந்துடும். சந்தோஷமா இரு. இந்த வாரமே அட்வான்ஸ் அவன் கோடு. கருப்பசாமி. ஆமாம், தேவகோட்டை பக்கத்து ஊர். தேவகோட்டை வரட்டும். நீங்கள் மட்டுமா வந்திருக்கியே? தேவகோட்டை தம்பி. தேவகோட்டை சின்னவனை தேவகோட்டை ஐயா வாங்க, பக்கத்தில் வாங்க. தேவகோட்டை வாங்க அண்ணாச்சி. தேவகோட்டை வந்திருக்காங்க எல்லாரும். நின்னுங்க. தேவகோட்டை எல்லாரும் முன்னாடி வாங்க, கும்பிடுங்க. நீ தேவகோட்டையா? காரைக்குடிக்கும் ஆமாம், தேவகோட்டைக்கும் ஆமாம். நல்லா இருக்கீங்களா? கெட்டிக்கார வீரோட இருக்கீங்களா? உடல்நிலை சரியில்லாமல் வேதனைப்படுபவன் யாரப்பா? கால் வந்துட்டு வா. உனக்கு என்ன செய்யுது? ஹிருதயம் சம்பந்தமான பிரச்சனையா? இன்னொரு தகவலை படப்படப்போடு வந்திருக்க. கால் வந்துட்டு வர. கருப்பசாமி, உயிருக்கு ஆபத்தில்லாத நிலையை உருவாக்கி தரேன். சரிண்ணா? இப்போ கொஞ்சம் கடன்களும் மன உபாதைகளும் இருக்குது. அதே போல் டெய்லி மருத்துவம் சொந்தமான செலவீடுகள் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் உனக்கு நல்ல குணமாக்கி ஐஸ்வர்யமாக வாழ வச்சா போதும்ல. வேறு என்னடா வேணும்? கடனை தீர்த்தரம் நான் தான் நல்லா சொல்லிட்டேனே. கண்ணை முடிக்காடா, அள்ளித்தாரேன். கூப்பிடுப்பா கருப்பசாமியை.
வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு. கருப்பசாமி அதே தேவகோட்டை தொழில் பிள்ளைகள் சம்பந்தமாக மனவர்த்தம் அடைந்தவன். யாரப்பா? வரலாம். என்ன காற்று வீசுத? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். ரெண்டு இடத்துல கால் வச்சிருக்கிய. இருக்கிறது தேவைப்பட்ட தொழில் பார்க்கறது, அதான் ரெண்டு இடத்துல கால் தெரியுத, இங்கேயும் இங்கேயுமா. அப்போ இடையில உள்ள இடத்த என்ன செய்ய? அதுதான் கடனில் மாட்டிக்கிடுதுன்னு கால் வந்துட்டு வாங்க. கருப்பசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ வச்சிருக்கக்கூடிய இரும்பு சம்பந்தமான தொழில் இப்போ சரியாக ஓடாமல் மனவேதனையும் குழப்பமுமா இருக்குது. இடத்த மாற்றலாமா, ஊர் மாற்றிடுவோமா, அங்கேயே ஓடுமா, இல்லாட்டி எங்கே போனாலும் என் தளபதி இப்படித்தானா? இதுதான் உன் கேள்வி. இதற்கிடையில் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் குறை. இருதார யோகன் முருகனுடைய அவதாரத்தை பெற்றவனி. கொண்டாட்டி எத்தனை வரி இருக்கா? ஒருத்தி. கால் வந்துட்டு வா. ஒன்று போனால் ஒன்று ஃப்ரீ. வா. நம்ம எப்படி? அதனால் இப்போ இருக்கிற மனைவியினுடைய ஆரோக்கியத்தை காப்பாற்றி தரேன். ரெண்டு பிள்ளைகளுடைய நற்குணத்துக்கு வேலை வாங்கி தந்தால் போதுங்களா? வாடாயம் செல்லம். வேறு என்னப்பா வேணும்? அந்த லோன் வாங்கி தரேன். ஒன்று இந்த லோனுக்கு, ஒன்று உன் தொழிலுக்கு. இந்தா ஜெயிச்சுக்கா, நல்லா இரு. இந்தா காசு பணம். ஆனந்தமாறு மகனே, அற்புதம் படி. கருப்பசாமி அதே தேவகோட்டை. பொம்பளையை பற்றி கேட்க, வீட்டில் உள்ள பெண்ணை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? யாரையா? கால் வந்துட்டு வா. தங்கச்சி சின்ன பொண்ணு தலை என்று காயுது. இது என்னது? ஓ, அதானா? என்ன செய்யுது தங்கச்சிக்கு? கால் வந்துட்டு வா. வழியை விட்டு விலகி இருந்துக்காங்கப்பா. ஊருக்கு தக்க ஒரு தண்ணீர் கிடக்கும் இடம் உண்டு. இருக்கா? அங்கே ஐயனாரு 100 சாமியும் உண்டு. இருக்காரா? அங்கே நானும் ஒரு பக்கத்தில் இருப்பதுண்டு. நான் கருப்பசாமியும் அங்கே இருக்கேன். அந்த சாமிகிட்ட இருந்து வரத்தை கேட்டு பார்த்தேன். இந்த பிறவியில் இவளுக்கு இந்த உடல்நிலை மாறுமா மாறாதான்னு கேட்டேன். 28 நாட்கள் காலத்துக்கு பிறகு இவளுக்கு நல்ல உத்தரவை கொடுக்கலாம். அதுவரை சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். ஆகையினால் இன்னைக்கு மதியம் நான் சாப்பிட்டு கீழே இறங்கும் பொழுது ஒரு வார்த்தை மட்டும் என்கிட்ட கேட்டு நீ ஊருக்கு கிளம்பலாம். சரியா? கால் வந்துட்டு வா. அப்புறம் உன்னை பற்றி ஒரு கேள்வி கேட்டுக்கா. என்ன செய்யணும்? இந்த பாரு, தொங்கிக்கிட்டு கிடக்காளா பொண்டாட்டி? வேணுமா வேண்டாமா? வேண்டாம். மனத்துக்குள்ள இன்னும் சரியான விடை வரலையே. கும்பிட்டு வா. நிறைய பேர் தைரியமாக பொண்டாட்டியை வேண்டாம்னே சொல்லி வாரான். நான் நம்ம கோயிலில் நிறைய பேரை பார்த்துருக்கேன். வேண்டாயா, போதுமான நாள் வாழ்ந்தது, வேண்டாம், கொஞ்சம் கண்ண மூடி என்னன்னு கேட்குறேன் நான். சரி, காசு பணத்துக்கும் சொந்த பந்தத்துக்கும் பிரச்சனையை உருவாக்கி வச்சுட்டான். உண்மையா இல்லையா? அதனால் இப்போ உன்னை தரம் பார்த்து உனக்கு அவள் கடமை செய்ய தயாராக இல்லை. அவன் மனது வேறு பக்கம் குழப்பமாயிடுது. இனிமேல் அவன் கூட வாழ்ந்து பிரயோஜனம்னு முடிவுக்கு வந்துட்டேன். இந்தா இதுவே உனக்கு வெற்றியாகும். டைவர்ஸ் வர போகாது. இடையில பஞ்சாயத்திலே செட்டில்மெண்ட் வாங்கி தரேன். ஓடிக்கா, நல்லாரு, புண்ணியமாக இருக்குதான். கருப்பசாமி. ஆமாம், அப்படியா? தஞ்சாவூர். 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 சுவாமி, உங்களை ஒரு கேள்வி கேட்பேன், என்கிட்ட நீங்கள் இப்போ மாட்டிக்கிடுவீங்க. தஞ்சாவூர் 3
எத்தனை பேர் வந்திருக்கியா? தஞ்சாவூர் வாங்க. தஞ்சாவூர் தன் மகனை பற்றி கேட்க வந்தது யாரு? கால் விட்டு வரலாம். தம்பி சோமா இருக்கேடா, உங்கள்கிட்ட நான் பேசலாம். என்னப்பா உன் மகனுக்கு என்னப்பா செய்யணுப்போ? அந்த வெளிநாடு விஷயத்தை சரியாக்கிறதுக்கு 39 நாட்கள் இருக்குது. அதுலேருந்து விசாவும் வந்துடும். அவன் அந்த வேலையில் ஜெயிலாக இருப்பான். போதுமா? சூப்பராக ஸ்டைல் ஆக்கி தரேன். ஓடு, கால் விட்டு வா, ஜம்முனரு. அப்படியா? சரி, கேட்டுருவோம். ஒரு இடம் சம்பந்தமான மன வருத்தமும் கிடக்கு. அதையும் தீர்த்து தெளிவு பண்ணி தந்தால் போதுங்களா? வேற என்ன செய்யணும்? இந்தா பாஸ் ஆகியிருக்க மாத சம்பளம் எனக்கு ஊடால பாரு, பணம் இருக்குது, கொண்டு வந்து சேர்த்துரு. தர்ம கட்டளை வெல்லும். நல்லா இரு மகனே. ஓ, அதே தஞ்சாவூர். உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு. ஓயாம ஒன்றை தேடி வரேன். உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு. கையில் பூமாலைகளோடு இருக்க. நீங்கள் இதை தான் கேட்க வந்தீங்களா? கவுண்ட உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு. கேள்வியை பத்தியா? வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு, புளியரை வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, ஸ்ரீ ராமபுத்திர கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு. உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் வணங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். ஏறும் போது எரிகின்றான், இறங்கும் போது சிரிக்கின்றான், வாழும் நேரத்தில் வருகின்றான், வறுமை வந்தால் பிரிகின்றான். ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது 80. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, உன் உள்ளத்தை பார்ப்பவன் இறைவனடா. உண்மையா இல்லையாப்பா? கால்